வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்னி ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். நான் ஏன் அட்வான்ஸ்டு ப்ரெடிக்ஷன் 2024லேயே கொடுக்குறேன்னா, 2025ஆம் ஆண்டில் 3 முக்கிய ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்கெல்லாம் 2025ல் பயிற்சி ஆகுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமோ, 1.5 வருஷத்துக்கு ஒரு டைமோ, இல்லை 2.5 வருஷத்துக்கு ஒரு டைமோ தான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இதே நீங்கள் சூரியனோ சுக்கிரனோ இவங்களாம் எடுத்துகிட்டா மாத கணக்கில் பயிற்சி ஆகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதனால் இப்போ இவங்கெல்லாம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறப்போ அதோட பலன்கள் வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். அதனால் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சனி பகவான் மார்ச் 2025ல் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க. அதே மாதிரி மே மாதம் 2025ஆம் ஆண்டு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. சரியா? இப்போது நீங்கள் நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. அதாவது வீடு கட்டலாம், வீடு மாற்றலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வண்டி வாகனம் மாற்றிட்டு புதுசு வாங்கலாம், அதே மாதிரி சொத்து பத்து வாங்கலாம், அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல் பண்ணலாம், அதாவது பிஸ்னஸ்க்கோ, படிப்புக்கோ, ஜாப்க்கோ, இல்லை ஜாபில் வேறு ஜாப் போகலாம், வேறு கம்பெனி ஸ்விட்ச் ஆகலாம் நல்ல சேலரிக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா, நல்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், அதே மாதிரி புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கண்ணா. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நான் இதில் சொன்னதில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை சரி ஓகே இது பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இருப்பீங்க. நான் ஏன் இப்போவே நான் 2025க்கான அட்வான்ஸ் ப்ரெடிக்ஷன் இப்போவே ஏன் கொடுக்குறேன்னா, நீங்கள் அப்போ தானே தெரிஞ்சுக்குவீங்க. சரி நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, சரி நல்லா இருந்துச்சுன்னா ஃபைன், ஓகே ஓகே நத்திங் டு வரி. இதே நல்லா இல்லை அப்படின்னா இப்போவே நம்ம கொஞ்சம் எந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் நம்மளுக்கு லாஸ் பெருசாக வராதில்ல. நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம்ல, நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கலாம்ல. அதனால தான் நான் இப்போவே கொடுக்க வரேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இப்போது 2024 குரு பகவான் சூப்பராக இருக்கிறார். குருபலம் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் அமோகமான பலன்களை கொடுப்பார். ஓகேவா? இந்த மே 2024லேருந்து மே 2025 வரைக்கும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஓகேவா? குருபலம் இருக்குது. அதனால் குரு உங்கள் ராசியவே பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதனால் குருனால் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடந்துட்டு இருக்குது, இனிமேலும் நடக்க போகுது. ஓகேவா? உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க, குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்ட்டு. அதை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதே எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் பலமோடு உட்காந்துருக்கிறாரா, பலம் இல்லாமல் உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து தானே பலன்கள் வேறுபடும். ஓகேவா? இது கோச்சாரம் தானே. ஸோ 9ல் குரு இப்போ உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளி தர்றாரு. ஓகேவா? தருவார். இப்போது நல்ல அருமையான நேரம்னே சொல்லலாம். அதே மாதிரி ஜாபுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஜாப் சூப்பராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பராகவே அமையும், செட் ஆகும். அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் குரு பகவான் சூப்பராக இருக்கிறார், உங்கள் ராசிவே பார்த்துட்ருக்கிறார், குருபலம் இருக்குது. இப்போவே நீங்கள் முடிச்சுக்கலாம் மேரேஜ் எல்லாம். நல்ல நேரம், சூப்பரான நேரம்னே சொல்லலாம். இப்போ 2025க்கு போகலாம். 2025ல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது 2025ல் அதுலேயும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னடா ப்ளஸ்ஸே மட்டுமே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு நடக்கிறத சொல்கிறேன். ராகு பகவான் கேது பகவான் ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆகிறாங்க. கேது பகவான் எங்கே இருக்கிறார்? உங்கள் ராசிலே உட்காந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு உங்களுக்கு நிறைய டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டு, மனக்கவலைகளை கொடுத்துட்டு, அதாவது குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். உங்கள் ராசி மேலே உட்காந்து உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அது கேது பகவானுங்கிறது இருள் கிரகமாக, நிழல் கிரகமாக. அப்போ அவர் உங்கள் ராசிலே இருக்கங்காட்டி உங்களுக்கு நிறைய மனக்குழப்பம், மைண்டில் நிறைய டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க, நிறைய தடை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்னா கேது பகவான் இருக்கிறாரு. இப்போ ஏப்ரல் மாதத்தில் கேது பகவான் அதாவது 2025ஆம் ஆண்டில் நான் சொல்லிட்டு இருக்கிறது 2025ல் கேது பகவான் உங்கள் ராசி விட்டு விலகிடுறாரு. விலகி எங்கே போகிறாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரியா? அப்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அவர் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் ஆன்டி கிளாக் வைஸ் தானே போவாங்க ராகு கேது. அதனால் உங்கள் ராசியிலிருந்து மேலே போகிறப்போ சிம்ம ராசிக்கு போகிறார். சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமா இருக்கா. அப்போது உங்களுக்கு உங்கள் ராசி விட்டு பயிற்சி ஆகிட்டார். உங்களை நிம்மதியாக விட்டுட்டார், உங்களை விட்டுட்டு போயிட்டார் போதும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்ல வரேன். இப்போ நீங்கள் எவ்வளோ டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தாலுமே இனிமேல் ஏப்ரல் 2025க்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க, பெருமூச்சு விட்டுட்டு சந்தோஷமாக குடும்பத்துலேயும் கலகலன்னு சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா ராகு கேது ஏப்ரலில் பயிற்சி ஆகுதுல்ல, அதனால் சொல்கிறேன். அப்புறம் பழங்களும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? அது இல்லாமல் குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு சூப்பராகவே பழங்கள் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நிறையா டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக முடிவுக்கு வரும். அதே மாதிரி ஜாபில் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அது உங்களுக்கு தடை ஏற்பட்டு இருக்கும். ப்ரொமோஷன் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அதாவது உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறும், கண்டிப்பாக மாறும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இப்போ தான் நான் மேட்ருக்குள்ள வரேன். 2025ல் சனி பகவான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். சனி பகவான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். ஓகேவா? சரி, அவர் எங்கே போகிறாருன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா
சனி வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவ்வளோ கெடுதலாக பண்ண மாட்டார், ஆனால் அவரோட வேலையை பண்ணுவார், ஓகேவா. ஆனால் உங்கள் ராசிக்கு அவ்வளோ கெடுதலாக பண்ண மாட்டார் சனி பகவான், ஆனால் கொஞ்சம் பண்ணுவார், ஓகேவா. ஸோ பட் 7ல் சனி வரப்போ கண்டக சனின்னு சொல்லுவோம், ஓகேவா. கண்டக சனியாக வரார் மார்ச் 2025 வந்து கண்டக சனியாக வரார். இதனால் என்ன நடக்கும், நான் என்ன சொல்ல வரேன்னு அட்வான்ஸ்டாக நான் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, மேரேஜ் வந்து இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது, 7 to 8 மாதம் இருக்குது இப்போலேருந்து 2024. இப்போ நான் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இப்போலேருந்து இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கன்னிராசிக்காரங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா டைம் நல்லா இருக்குது, இப்போ குருபலமும் இருக்குது, டைம் நல்லா இருக்குது, சனியும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்கலாம் ராகு வந்து 7 இருக்குன்னு, ராகு வந்து நிழல் கிரகம் தானே, அது அந்தளவுக்கு தடை தான் கொடுக்குமோ தவிர உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணாது. நீங்கள் இப்போவே முடிச்சுக்கலாம் குருபலம் இருக்கிறப்பவே. அதாவது நீங்கள் மார்ச் 2025 அப்புறம் மேரேஜ் ட்ரை பண்ணால் நிறைய சிக்கல்களை வந்து ஏற்படுத்துவார் சனி பகவான். ஏன்னா 7ல் சனி இருக்கிறாருல்ல, அப்போ வந்து உங்களுக்கு நிறையா இடைஞ்சல்களையும் உங்களுக்கு நிறைய சிக்கல்களையும் கொடுப்பார், ஓகேவா. பட் 2024 அதான் ராகு தான் இருக்கார் இப்போது 7ல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம்னு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 7ல் சனி வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் மார்ச் 2025 மேரேஜ் பண்ணிக்கிட்டால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிங்க. இப்போ குருபலமும் இருக்குல்ல, அதனால வந்து நீங்கள் ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து தள்ளி போடாதீங்க, கொஞ்சம் வேகம் எடுங்கன்னு சொல்கிறேன். மேரேஜ் விஷயத்தில் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணிக்கலான்ட்டு இருக்காதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா 7ல் சனி இருக்கிற அதுக்கப்புறம் 2.5 வருஷம் கழிச்சு வந்து 8ல் சனி போயிடுவார். அது வந்து அஷ்டம சனியாக வந்துடும். நீங்கள் வந்து அங்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ நல்ல டைம்னு சொல்கிறேன். நல்ல டைமாக இருக்கிறப்பவே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது, ஓகேவா. குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ குரு பார்வையும் இருக்குல்ல, அதனால் இப்போ என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால தான் நான் இப்போ பண்ண சொல்கிறேன். ஸோ 2025 அப்புறம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 2025 அப்புறம் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்களையும் நிறைய இடைஞ்சல்களையும் வந்து சனி பகவான் தருவார் மேரேஜ் விஷயத்தில். அதனால தான் இப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, ஓகேவா. அடுத்து செகண்ட் வந்து மணி, இந்த ஜாப் பிஸ்னஸ் இதெல்லாம் எப்படின்னா, ஜாப் வந்து சேஞ்ச் ஆகிறதாகட்டும், ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதாகட்டும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், உங்களுக்கு வந்து 2024 டைம் இப்போ வந்து சூப்பராகவே இருக்குது. ஃப்யூச்சர் 2025 சூப்பராக இருக்குது, ஓகேவா. இது வந்து இந்த விஷயம் வந்து மணி ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், ஃபாரின் ட்ராவல் ஆகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், இப்போவும் சூப்பராக இருக்குது, 2025 சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம், ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல டைம், ஓகேவா. இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா தெரிய வரும், நல்லா எல்லாத்தையுமே கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் வந்து 2025 நல்லா சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் 2025 ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் யோசித்து கரெக்டாக முடிவெடுங்க. ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போவும் சூப்பராக இருக்குது, அப்போவும் சூப்பராக இருக்குது, ஓகேவா. அதனால் வந்து ரெண்டு வருஷமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் மணி, ஜாப் சேஞ்சு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். பட் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன எதாக இருந்தாலுமே பயப்படாமல் ஒரு படி வந்து எடுத்து வைங்க. ஏன்னா வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த விஷயத்தில், ஓகேவா. 2024 இப்போவும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எஃபர்ட்டை வந்து தள்ளி போடாதீங்க. இப்போவே நல்ல நேரமாக இருக்குது. அதனால் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம், வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம், ஓகேவா. சரி, 2025 வந்து இன்னொரு விஷயம், ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2025 ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து மார்ச் 2025 வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ சனியோட பார்வை வந்து உங்கள் ராசி மேலே விழுறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தானே சொன்னீங்க சனினால பெரிய பிரச்சனை வராதுன்னு. பெரிய பிரச்சனை வராது, ஆனால் பிரச்சனை வரும்ல. அவர் எங்கே இருக்கிறாரோ அதோட பலனை தருவார்ல. ஸோ பெரிய கெடுதல் உங்களுக்கு கொடுக்கலினாலுமே லைட்டாக ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலையாச்சும் உங்களுக்கு கொடுத்துட்டு போவார்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி உங்கள் ராசியை பார்க்குறதுனால ரொம்ப சோம்பேறியாக இருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ பிஸ்னஸ்லையோ ரொம்ப டல்லாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் வேகம் எடுங்க அப்படிங்கிறேன். அதாவது அந்த டைமில் வந்து மார்ச் 2025 அப்புறம் நீங்கள் வந்து டல்லாவீங்க. இப்போவே அதை நான் சொல்கிறேன். அப்போ டல்லாகிறப்போ இப்போவே வந்து நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக கொண்டு போங்க, பிளான் பண்ணி. அப்போ மார்ச் 2025 அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் லேசினஸாக கொஞ்சம் பிஸ்னஸ் லைட்டாக டல்லாகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ நான் ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத ஒரு கீ கொடுத்துட்டேன்னா நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கணும், கரெக்டாக இல்லையா. ஸோ அதனால் வந்து ஹெல்த் விசிட் ஆகட்டும், ஹெல்த்து இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமாகட்டும், நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதை ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு தடை தாமதத்தை கொடுப்பார், ஓகேவா. அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இருங்க, வெல் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஹெல்த் வந்து நல்லதாக சாப்பிடுங்க. அதே மாதிரி மெடிடேஷன், அதே மாதிரி யோகா, எக்ஸசைஸ், இந்த மாதிரிலாம் ஹெல்த்தை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா. அதே மாதிரி குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை அதெல்லாம் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் அதை வளர்க்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே சரி ஃபைன் ஓகே அப்படின்ட்டு போங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். பட் ஆனால் அந்த டிரான்சிஷன் பார்க்குறப்போ அது வந்து உங்களையே அறியாமல் பேசிட்டு ஐயோ நம்ம பேசணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு போயிடுங்க, ஒரு தாட்குள்ளே போயிடுவீங்க. பேசினதுக்கப்புறம் பலன் இல்லை தானே. ஸோ நான் அதனால் என்ன சொல்ல வரேன்னா,
கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம்னாலுமே நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க. நல்ல நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான பேர் அடையாளம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப இந்த ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபைன்ட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஓகேவா? மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயினாக 2025 ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேரேஜ் வந்து மார்ச் 2025 வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். பட் நான் இதில் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ 7 மாதம் நல்லா இருக்கிற டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மணி அண்ட் கெரியர் வந்து ஜாப், பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து 2 வருஷமே 2024 சரி 2025 சரி சூப்பராகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனால் எஃபோர்ட் போடுங்க. ஹெல்த் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து கன்னி ராசிக்கு 2024 சரி 2025 சரி சூப்பராகவே இருக்குது. நான் வந்து சொன்ன மாதிரி எதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதில் வந்து டைம் சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இதில் தான் எனக்கு வந்து டைம் இப்போ பேடாக இருக்க போகுது, அப்போ நான் இப்போ அதுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.